எனக்கு வந்து இந்த மாதிரி ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கனவு மாதிரி தெரிஞ்சு நிறைய அனுபவம் கிடச்சிருக்கு. கனவுலேயே நிறைய குருமாருங்க தீட்சை கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு குருமார் தீட்சை கொடுத்ததை கனவுல உணர்ந்தேன். அதன் பிறகு ஒரு மாதம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணும்போது அந்த குருமார் வந்து அந்த கிளாஸ் அந்த வீடியோ ஒன்று போட்டாங்க. அந்த வீடியோவில் பார்த்த அதே நபர் தான் நான் கனவுல பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்து. அவர் வந்து அந்த ரவிசங்கர்ஜின்னு சொல்லிட்டு வாழும் கலை ஆமாம் அவரு தான் அதுன்னு அப்போதான் தெரிஞ்சுது. ஆனால் அவரோட வந்து நான் வந்து கனவுல சந்திச்சேன். கனவுல சந்திச்சு அப்புறம் நேரில் பார்த்தேன். அதுக்கப்புறம் நேரில் பார்க்கல போட வீடியோவில் பார்த்தேன். இதுவரை நேரில் பார்க்கல. வீடியோவில் பார்க்கும்போது இவரு தானே நம்ம கூட ஆடினாரு. அவர் சுற்றி கையை பிடிச்சி ஆடுறது நல்ல அதான் சிவராத்திரி பூஜை அதில் ஆடுறது நல்லா அந்த வீடியோவில் பார்த்ததும் அதே தான் நடந்தது. அது நல்ல உணர்ச்சி கிடைச்சது. அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதில் அனுபவப்பட்டிருக்கேன். சித்தர்கள் அதாவது கனவு மாதிரி தான் இருக்கும், ஆனால் நிஜமாக நடக்கிற மாதிரி இருக்கும். சதுரகிரி மலை வந்து போகிறதுக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி கனவுல பறக்கிற மாதிரி இருக்கு. போனால் கடைசியில் பச்சை பசேல் 4 பக்கம் மலை ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஆனந்தமாக இருந்தது கனவுல. என்னடா கனவு இது கனவு முடிந்தது கஷ்டமாயிடுச்சு. மேகம் வானம் ஒன்றா தெரிகிற மாதிரி அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் சரி இது கனவுன்னு கரெக்டாக அந்த கனவு கண்டு ஒரு 6 மாதம் இருக்கும். சதுரகிரி போனால் அங்கே பார்த்தா ஆச்சரியமாக இருந்தது. நான் கனவுல பார்த்த அதே மாதிரி ஒரு சில இடங்கள் இதெல்லாம் வந்து ஆச்சரியமான ஒரு விஷயம். அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சிலதெல்லாம் நம்பிக்கை வந்தது. இப்போ முழுசாக வந்து புரிஞ்சிருச்சு, இதுதான், இதை விட்ட வேற எதுவும் இல்லை. என் பேர் எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் ஜெயக்குமார். அப்புறம் ஜேகேன்னு கூப்பிட்டாங்க. இப்போ வந்து சிவம் சொல்லிட்டு மாறிட்டேன். ஜேகே சிவம் கூப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த ஆன்மீக பாதையில் போகும்போது பெரும்பாலும் ஒருத்தருடைய பெயர் வந்து மாற்றம் வந்துடும். அந்த அவங்களுடைய பழைய பெயர் இல்லாமல் போயிடும். அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டு தோற்றமாக மாறி போச்சு.